ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை ஒரு யானையை பற்றினது. ஒரு யானை தன்னோட கால்களை சங்கிலி கட்டி ஒரு இடத்துல நிற்கிது. இதை பார்த்த ஒரு சிறுவன் அங்கே இருக்க யானை பாகன் கிட்ட கேட்குறான், இவ்வளோ பெரிய யானையை போய் இத்தினோண்டு சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருக்கீங்களே, அது அத்துக்கிட்டு போகாதா அப்படின்னு. அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னான்னா, போகாது தம்பி அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டப்ப யானைப்பாகன் அந்த சிறுவனுக்கு விளக்கம் தர்றாரு. இந்த யானை குட்டி பிள்ளையா இருந்தப்பயே இந்த சங்கிலியில நான் கட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அது சின்ன பிள்ளைன்றதுனால அதுக்கு இதை அத்துக்கிட்டு போறதுக்கான பலம் இல்லை. முயற்சி பண்ணி பார்த்துச்சு. ஒரு ஸ்டேஜில் முடியலன்னு சொல்லி தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு அது மனசில் இந்த சங்கிலி கட்டி இருந்தால் என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. அதோட மைண்ட் செட் அப்படியே மாறிடுச்சு. அதனால அது வளர்ந்து பெரிய யானையாக மாறினதுக்கு அப்புறமும் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் இந்த சங்கிலி காலில் இருந்தால் அதை நம்மளால் அத்துக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அது மனசை விட்டு மாறாததுனால அது இதை விட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உதாரணமும் இந்த விளக்கமும் யானைக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் பொருந்தும். நம்மள எத்தனையோ பேர் பல முயற்சிகள் எடுத்திருப்போம், ஏதோ ஒரு வகையில் தோத்தும் போயிருப்போம். தோத்து போன விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இல்லை என்னால் வராது, என்னால் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிட்டோன்னா கண்டிப்பாக அது சின்ன விஷயமாகவே இருந்தாலும் சின்ன பிரச்சனையாகவே இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வர மாட்டோம். முயற்சிகள் வீணாகும். தயவு செஞ்சு யோசிங்க, நம்ம பலமிக்க யானையாக இருக்க போகிறோமா இல்லை முயற்சிகளை கைவிடாமல் வெற்றியை நோக்கி நகர போகிறோமான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.